நாளும் கோளும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலி என்ற முருக பெருமான் குருவலியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்றர்களே அனைவருக்குமே, ஒவ்வொரு தமிழருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முருக பெருமான் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தமிழருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, 12 ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஜாக்பாட் யோகம் இருக்கு. இந்த வருஷத்துடைய பேர் பாருங்க, இது முன்னாடி விசுவாவசு வருடம் முடிஞ்சிருச்சு. இப்ப வரக்கூடிய வருஷம் பராபவ வருஷம். இது தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அவசர நிலை. இதுக்கு பேரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் திடீர் ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார், இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்றேன் தெரியுமா? இதான் காரணம். நிறைய பேருக்கு தங்கம், பொன், பொருள், நகை சேமிப்பு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனா பிளே டைம்ல பார்க்கணும். கண்டிப்பா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் இருக்குது. கடைசி முட்டு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. எப்போதுமே பாருங்க, பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். எப்படி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும், திறமையான குணம் இந்த மிதுனத்துக்கிட்ட நிறைய இருக்கும். அறிவா யோசிக்கிறதுல இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாதுங்க. மிதுனத்துடைய குணமே எப்போதுமே இப்படிதான். நல்லா அறிவா திங்க் பண்ணுவாங்க. ஒரு பிரம்மாண்டமா பெருசா கற்பனை நிறைய இருக்கும் மிதுனத்துல. ஏன்னா இந்த ராசி அறிவுக்கு உகந்த ராசி. ஒன்றும் இல்லை, படிச்சிருக்கே மாட்டாங்க. படிப்பு கல்வி அவங்கள்ட்ட பெருசா இருக்குது. ஆனால் அறிவு இவங்க மாதிரி ஞாபக சக்தி யாருமே இருக்க முடியாது. ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. குழந்தை போல் குணம் இருக்கும். நல்லா பாருங்க, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பழகினா எந்த காரியத்தை சாதிங்க. அப்ப மிதுன ராசியில நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவா பேசணும். ஒரு விஷயம் அவர்கிட்ட வார்த்தை வைக்கணும், ரொம்ப தெளிவா கவனமா வைங்க. அவருடைய அடுத்த வார்த்தை பயங்கரமா இருக்கும். நீங்க பேச முடியாது அந்த அளவுக்கு. ஒரு டக்குன்னு ஒரு ஒரே வார்த்தையில ஒருத்தருடைய விஷயத்தை கண்டிப்பா ஷேர் பண்ணி முடிச்சிடுவார். அடிதடிக்கு மிதுன ராசி கிடையாது, அறிவுக்கு தான் மிதுன ராசி. எப்படி அடிதடிக்கு நீங்க போக முடியாது. ஒருத்தனை அறிவால மட்டும்தான் உங்களை சாதிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. இது எப்போதுமே உங்களுடைய குணம். இது தெரிஞ்சுங்க. நீங்க கரெக்டா நீங்க ஒருத்தண்ட நீங்க உங்க மூளையை மட்டும் கசக்குங்களே, நீங்க பெரிய ஆள். மூளையை கசக்குனா நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க. இதான் மிதுனத்துடைய எப்போதுமே குணம். இப்போ வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நல்லா பாருங்க. ஒவ்வொரு தமிழராக கண்டிப்பாக மிதுன ராசி எத்தனை பேர் தமிழராக இருந்தாலும் சரி, அனைவரும் சொல்றீங்க இந்த தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த வருஷத்துல தான் இது நல்லா இருக்கும், இந்த வருஷத்துக்கு உலகத்துக்கு இப்படி நல்லா இருக்கும். எதை சொல்லுவாங்க, இந்த வருஷத்துடைய ராஜா யாரோ அதை வரதை முடிவு பண்ணும். இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவானை வர்றார். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். நல்லா பாருங்க. ஏன் இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, கண்டிப்பா 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சமாகிறார். எல்லாருமே நீங்க குரு பகவான் வந்துட்டா ஏன் நம்ம இது எல்லாமே ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம், நமக்கு எதுவும் ஒரு நன்மையை கொடுக்க மாட்டாரா? அதுக்கான தான் அவர் ஒரு பேரை வச்சிருக்காங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு வச்சிருக்காங்க. இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடத்துக்கு பலங்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் ராசி மேலே இருந்தார். ஒன்றும் இல்லை, 7ஆம் இடம் 10ஆம் இடம் மனைவி உடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. சும்மா கேளுங்களே, சொல்லுவார். ஆமாம், புதன் வேறு கொஞ்சம் நீசமாக இருந்தார். இப்போ 2 மாசமா ஒரு நீசமாக இருந்தார். புதன் 10ஆம் இடத்துல போய் நீசம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா, 11ஆம் இடத்துல லாபம் வருமானத்தை ஏதாவது காசுலேயே இடத்துலையே பூமியில போட வைப்பார். இல்லை அதில் ஒரு இழப்புகளை இழக்க வைப்பார். நல்லா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நான் இது எல்லாத்துக்கும் சொல்லலை. தயவு செய்து வரையும் உங்கள் லக்னம் என்பது உயிருங்க. நான் சொல்லக்கூடிய பலன் உடல். உயிருங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அதையும் பாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பலனையும் 2ஐயும் சேர்த்து வச்சு தான் ஒரு பலன் எடுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த தமிழ் வருஷம், இந்த பரவ வருஷம் நிறைய விஷயத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 2ல் குரு உச்சம், 3ஆம் இடத்துல வெற்றியில கேது, 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் ராகு. நல்லா பாருங்க. கெட்ட இடத்துல ஏதாச்சும் நான் கிரகம் சொல்லனா இல்லை. இந்த வருஷத்துல குரு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு பேச்சாகி 2ஆம் இடத்துக்கு வருமானத்தை நிற்கிறாரு. எப்படி கேந்திர யோகத்தில் நிற்கிறாரு. வெற்றியில கேது நிற்கிறாரு. அவரும் 9ஆம் திரிகோண ஸ்தானத்தில் ராகு நிற்கிறாரு. கேந்திர யோகத்தில் அதெல்லாம் பாருங்க. அவரும் கேந்திர பாகத்தில் யார், 10ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறாரு. 10ல் ஒரு பாவி கிரகம் இருக்கிறது நல்லது. நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த கிரகமுமே நான் கெட்ட இடத்துல சொல்ல முடியலை.
நல்லா இருக்கு. அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்குறாரு. நான் ஏன் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, குரு ராஜா வர்றதுனால நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. கெட்டதே வரக்கூடாது. நீங்கள் கெட்டதாக சிந்திக்க கூடாது. இதான் இந்த வருஷத்துடைய பலன். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷத்துடைய பலன் நீங்கள் கெட்டதை மட்டும் சிந்திக்காதீங்க, நல்லதை மட்டும் நினைங்க. கண்டிப்பாக குரு பகவான் மட்டும் ஜாதகம் இருந்தால் கோடி நன்மை கொடுப்பார் பார்த்துக்கணும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அப்படி படுது. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு சில இடத்துக்கு நம்ம பயிற்சி ஆகி அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, எதிரியே தும்சம் பண்ணி போடுவீங்க. உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டான் பாருங்க. எதிரி வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் பாருங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் வேலை கிடைக்கலாம் திருப்பி கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டதி 10ஆம் வீட்டதிபதி உச்சத்தில் 2ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தொழில் வேலை உத்தியோகத்தில் நீங்கள் டாப்பாக போகணும். இதான் இந்த வருஷத்துடைய பலன். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். 10 கூட 2ஆம் இடத்துல இருந்தாவே பணம் பொருள் நகை ஏதாச்சும் வாங்குவீங்க, விற்பீங்க. ஏதாவது அது மூலம் உங்களுக்கு வருமானம் வரணும். அது இடமா வரணும், இல்லை நகையாக வரணும், இல்லை பணமாக வரணும், இல்லை பொருளாக வரணும். இதுதான் இந்த வருஷத்தில் இந்த வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கனால சொல்கிறேன். அதுக்கெல்லாம் பலன் நடக்க போகுது. சனி பகவான் அவர் பார்க்குறாரு. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். நல்ல வேலை, சூப்பர் வேலை கிடைக்கும். ஐடிஐ ஃபீல்டா நீங்கள் பார்க்கணும். ஐடிஐ ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கணும். அடுத்து கெமிக்கல் ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கணும். 2 யூனிஃபார்ம் துறையில் நிறைய பேர் இருப்பீங்க. 3 அடுத்து அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு துறையில் நிறைய பேர் இருப்பீங்க. 4 இந்த துறையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போகணுங்க. கமிஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் போவீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இது எல்லாமே சூப்பராக இயங்க போகுது இந்த வருஷத்தில் மட்டும் சொல்கிறேன் நான். 7ஆம் இடம் பொதுமக்கள் நல்ல பேர் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு மனவரத்தை நீங்க போகுது. நான் சொல்ல அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்து, ஒரு இடத்தையே விற்க முடியலப்பா, இப்போ விற்பேனா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இடம் மூலமாக காசு பணம் வர சொன்னேன்னா வீடா இடமா பூமியை காரணம் இல்லாமல் சொல்ல. குரு உச்சத்தில் இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி கொஞ்சம் அந்த மாதம் பிறந்து அங்கிட்டு 1 மாதத்தில் அவர் நீசத்துலேருந்து வெளில வந்துடுவார். எங்கே 11ஆம் இடத்துல வந்துடுவார். பதவி உயர்வு, படிப்பு கல்வியில் நிறைய மதிப்பெண் வாங்குறது நீங்களாக இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. மிதன ராசிக்காரங்க அதிக மதிப்பெண் எடுப்பாங்க. லிஸ்ட்டில் மிதன ராசி நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்தவங்க, நீங்கள் அவங்க பேரை கேளுங்க. மிதன லக்கணமாக இருப்பாங்க, இல்லை மிதன ராசியாக இருப்பாங்க. எடுத்து பார்த்துங்க. வண்டி, வாகனம், வீடு, பூமி, வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது. காதல் திருமணம், திருமண தடை கண்டிப்பாக இருக்காது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், திருமணத்துக்கான தடை இருக்காது. 7ஆம் வீட்டில் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. ஒன்று மனைவி மூலமாக காசு பணம் வரணும், இல்லை கணவன் மூலமாக காசு பண்ணணும், இல்லை அவங்களால நல்லது நடக்கணும். அப்போ திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமணம் முடிஞ்சிடும். திடீர்னு நடக்கணும்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு போகுது பாருங்க. எதுவுமே நான் கெட்டது சொல்ல முடியல. இந்த குரு உச்சத்தினால சொல்கிறேன். அப்போ ஜாதகத்தில் குரு சனி மட்டும் நீங்கள் ஜாதகத்தை எல்லாருமே தயவு சொல்கிற மிதன ராசிக்காரங்க ஜாதகத்தை பார்க்காம முடிவு பண்ணாதீங்க. நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய ஒரு மாற்றம் இருக்குது இந்த வருஷம். ஆனால் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டது வேற. ஆனால் இந்த வருஷம் யாருடைய பிரபு ஜாதக திசாபதி நல்லா இருக்கும், அவங்க எல்லாத்துக்குமே டாப்பாக இருக்குது. ராகு எது நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா இருக்கணும், குரு பகவான் நல்லா இருக்கணும். இந்த 4 கிரகம் நல்லா இருக்கும். அதனால நான் ஜாதகத்தை பார்க்க சொல்கிறேன். எல்லாமே யோகமாக வரும். வெளிநாடு வெளியூரில் சூப்பராக இருப்பீங்க. நிறைய பேர் பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கண்டிப்பாக உடம்பு மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க. இனிமேல் செலவு இருக்காதுங்க. மருத்துவ செலவு அறவே கிடையாது உங்களுக்கு. இனிமேல் இல்லவே இல்லை. உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வரப்போறான்னு அர்த்தம். செவ்வாய் நோயை காட்டக்கூடிய உங்கள் ராசியை நோக்கி வந்துடும். எப்படி பார்த்தாலும் அங்கிட்ட ஒரு 45 நாள் 90 நாளுக்கு அப்புறம் எல்லாமே டாப்பாக வரும் பாருங்க. நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. அதேமாதிரி தொழில் பண்ணக்கூடிய ஜாதக தசாப்த தொழில் பண்ண சூப்பராக இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறுவது. நிறைய பேர் லாட்ரி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க, கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கு. நான் சொல்லிட்டேன் இல்லை, பணமாக வரும், பொருளாக வரும்னு சொன்னேன்னா அப்போ எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம் அந்த கிரகத்தை நம்பர் எடுக்க கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை புக் பண்ணுங்க, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதில் மிருகஸ்திரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், பயங்கரமான திறமையான குணம் உங்களுடைய நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. மிருகஸ்திரத்தில் பிறந்தது எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. மிருகஸ்திரத்தில் பிறந்தவங்க ஓப்பனாக சொல்கிறேன், கெட்டது கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? இந்த வருஷம் பிறக்கும்போது செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய சிந்தனை என்னமா வரும்? நான் பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கணும்ப்பா, தொழில் பண்ணணுப்பா, உத்தியோகம் பண்ணணுப்பா, வெளிநாடு போகணுப்பா, வெளியூர் போகணுப்பா, படிப்புகள் நல்லா படிக்கணும்ப்பா, திருமணம் செய்யணும்பா, இப்படி என்னத்தை தூண்டுவார். இப்போ வீடு, இடம், வழக்கில் நீங்கள் ஜெயிப்பீங்க. 1 படிப்புகள் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், இந்த நெருப்பு சார்ந்த வேலை, இருப்பு சார்ந்த வேலை, அடுத்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, இந்த ஹார்ட் ஒர்க்கு, இந்த நெருப்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே சூப்பராக இயங்க போகுது. நிறைய நல்ல விஷயம் இந்த வருஷத்தில் பாருங்கள். நான் சொல்கிறேன், மிருகசீரத்தை பார்த்தவங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்குது. அதை யூஸ் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு மாற்றம் வருது. தயவுசெய்து கெட்டதை மட்டும் நீ சிந்திக்க கெட்டதாக சிந்திச்சு போதும். நல்லதாக மட்டும் இந்த வருஷத்தை சிந்திக்க கண்டிப்பாக நல்லது நடக்கும். மிருகசீரத்தை பார்த்தவங்க சொல்கிறேன். என்னால் முடியும் அப்படிங்கிற ஜெயிக்கிற தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குது. இதை வெளியில் கொண்டாங்க, நீங்கள் பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க. அடுத்து திருவாதிரை.
எதுக்குமே கலங்க மாட்டாங்க. இவங்கள்ட்ட கண்ணீரை நீங்கள் பார்க்க முடியாது. மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில் சிரிச்ச முகத்தை காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் நீங்கள் மட்டும்தாங்க. இப்படி சிவபெருமான நட்சத்திரம் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. உங்களுடைய பயம்தான் ஒரு மனிதனுக்கு வீக்கு. நீங்கள் பயந்தா நீங்கள் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பயப்பட மாட்டீங்க. ஏன்னா ராகு சுயசாரம் போகிறாரு. நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல காரியத்தை கொடுக்க போகிறாரு. இடம், வண்டி, வாகனம், சொத்து, பூமி எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துருவார். நல்ல விஷயத்தை வீட்டில் கண்டிப்பாக பண்ண வைப்பார். திருமணத்தை பண்ண வைப்பார். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருவார். வேலை உத்தியோகம் டாப்பாக கொண்டாடுவார். மருத்துவத்துறை, கமிஷன் வியாபாரம், கெமிக்கல் துறை, நான் நிறைய பேர் சொல்கிறேன். நிறைய ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க போகிறீங்க. திருவாதிரையில் பிறந்தவங்க எல்லாமே யோகமாக இருக்குது. சூப்பராக பார்த்துக்கு. அடுத்து திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமை, அமைதி, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. எது வந்தாலும் பயப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் சொல்லி வச்சு அடிக்கும். நான் கிங்குன்னு எல்லாமே யோகமாக இருக்கும். ஏன்னா குரு உச்சத்தில், 2ஆம் இடத்துல உச்சத்தில். மனைவி, தொழில், வேலை, வருமானம் செம்மையாக டாப்பாக வரீங்க. புனர்பூச நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்கிறேன். இனிமேல் கெட்டதே உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. கெட்டதுக்கான விஷயத்த போகாதீங்க. ஏன்னா தொழில் நஷ்டம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில். இனிமேல் கஷ்டத்தை தூக்கி வீசிருங்க. நல்ல விஷயம், நல்ல காரியம், அரசாங்க வேலை, அரசியல், படிப்பு, கல்வி, வேலை, தொழில் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய லெவலுக்கு வர்றது நீங்களாக இருப்பீங்க. நிறைய ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வருது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வரக்கூடிய இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.